பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டிற்கு அருகிலேயே ஒரு கும்பலால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக முதல் கட்டமாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் தம்பி உட்பட 8 பேர் தற்பொழுது வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேரை கைது செய்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும், தமிழ்நாட்டில் 31 நாட்களில் 131 படுகொலைகள் நடைபெற்றுள்ளன. தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? குறிப்பாக பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் பேசிய அவர், சரணடைந்தவர்களை விசாரித்து ஏன் எதற்காக கொலை செய்தார்கள் என கண்டறிந்தார்களா? கஸ்டடியில் எடுத்து விசாரித்தார்களா? கொலை செய்தவர்கள் வேறு, சரணடைந்தவர்கள் வேறு என்பது சாதாரண மக்களுக்கே தெரிகிறது. அதனால்தான் நியாயமான விசாரணை வேண்டும் என்கிறோம். கொலையாளிகளை ஒரு நாளில் கண்டுபிடிக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளார். சிபிஐ விசாரணை தேவையில்லை. எங்கள் மாநிலத்திலேயே ஆக சிறந்த காவல்துறை உள்ளது. எங்கள் மண்ணின் மைந்தன் மரணத்தை கண்டுபிடிக்க அதை எங்கள் மாநில காவல்துறையை கண்டுபிடிப்பதுதான் சரியானது. சிபிஐ இதுவரை எந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு கண்டுபிடித்துள்ளது என தெரிவித்தார்.